மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட திராவிட மாடல் ஆட்சி மக்களோட தேவைகளை தெரிஞ்சு ஒவ்வொரு பொது திட்டங்களையும் செயல்படுத்தி இந்தியாவுக்கே முன்னோடியா திகழ்ந்துகிட்டு இருக்கு. கிராமம் நகரம்னு எந்த பாகுபாடும் இல்லாம அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி புது புது திட்டங்களை நடைமுறைப்படுத்துற திமுக அரசு கிராமப்புற முன்னேற்றத்திற்காக 50,000 கோடி மதிப்பீட்டுல 10 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில ஊரக வளர்ச்சி துறையின் மகத்தான பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 12,525 கிராம ஊராட்சிகள்லையும் கணினிகள், பிரிண்டர்கள் மற்றும் தடையில்லா மின்கலன்கள்னு அனைத்து விதமான சாதனங்களையும் நிறுவி ஊராட்சி அலுவலகங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால அந்தந்த ஊராட்சியை சேர்ந்த மக்கள் சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மாதிரியான எல்லா சேவைக்கும் பயன்படுத்திக்கலாம். கூடுதலாக 2 கிராம சபை கூட்டங்கள் 2022-23 ஆண்டுக்கு அப்புறம் மொத்தம் 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 கிராம சபை கூட்டங்கள் தான் நடத்தப்பட்டுச்சு. ஊராட்சிகளுக்கு நிதி வரம்பு அதிகரிப்பு. கிராம ஊராட்சிகளுக்கு நிர்வாக அனுமதி அளிக்கிற நிதி 2 லட்சத்துல இருந்து 5 லட்சமாகவும், வட்டார ஊராட்சிகளுக்கு 10 லட்சத்துல இருந்து 25 லட்சமாகவும், மாவட்ட ஊராட்சிகளுக்கு 20 லட்சத்துல இருந்து 50 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு. ஊரக பகுதி சுகாதார பணியாளர்கள் நலனுக்காக 2022-23 ஆண்டுக்காக ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஊரக பராமரிப்பு திட்டங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு RIDF திட்டம், ஊரக சாலைகள் மேம்பாடு திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம், தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாடு திட்டம், 594 கோடியில ஊராட்சிகளுக்கு சிறப்பு பணிகள், வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம், கலைஞர் கனவு இல்லம்னு கிராம வளர்ச்சிக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே வழிகாட்டுற கலங்கரை விளக்கமா இருக்கு.